அட் அ டைம்ல Yamaha 2 பைக்கை அப்கிரேட் பண்ணிருக்கான், ஒரு பைக்கை புதுசா இறக்கியிருக்கான். அது என்னென்ன பைக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டு கேளுங்க. ஃபர்ஸ்ட் அப்கிரேட் பண்ணிருக்க 2 பைக்ல ஃபர்ஸ்ட் பைக் Yamahaவோட FZ லைனப்ல FZ Raveன்ற ஒரு புது பைக் லான்ச் பண்றாங்க. டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல நல்லா அக்ரெசிவா கொடுத்திருக்காங்க, ரியர்ல நார்மலா தான் இருக்குது. அண்ட் இது உங்களுக்கு அதே 149cc சிங்கிள் சிலிண்டர் 13 bhp ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாம இது LCD இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்திருக்காங்க, டியூவல் டிஸ்க் சிங்கிள் சேனல் ABS கொடுத்திருக்காங்க. அண்ட் ரியரோட டயர் சைஸை 140 செக்ஷனா மாத்திருக்காங்க. அண்ட் இதோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் 1.17 lakhs தான். அண்ட் ரெண்டாவதா Yamaha Aeroxோட EV வெர்ஷன் வந்திருக்கு. ஒரு 9.4 கிலோவாட் மோட்டர் ஆப்ஷனோட 48 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுல உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் பார்க்கும்போது LED DRL, TFT டிஸ்ப்ளே, டிஸ்பிளேஸ் கொடுத்திருக்காங்க, உங்களுக்கு கீழே சிக்னிஷன் கொடுத்திருக்காங்க, அண்ட் டிரைவ் மோட்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இது உங்களுக்கு பேட்டரி இருக்கனால டிக்கி ஸ்பேஸ் கம்மியாயிடும். அண்ட் 2 ரிமூவபிள் பேட்டரி கொடுத்திருக்காங்க. அண்ட் கடைசியா எந்த பைக்கை புதுசா உள்ள இறக்கியிருக்காங்கன்னு பார்த்தா Yamaha XSR 155, ஒரு 155cc லிக்விட் கூல் VVA டெக்னாலஜி இன்ஜின். ஆல்ரெடி இது Yamaha R15 லைனப்ல இந்த இன்ஜினை பார்த்திருப்பீங்க. சோ சேம் பெர்ஃபார்மன்ஸோட 18 bhp 14 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த பைக். அண்ட் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டர் இருந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்துருச்சு. அண்ட் உங்களுக்கு இதுல 2 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, கெஃபே ரேசர், ஸ்கிராம்பிளர். ரெண்டுமே டிசைனிங்ல சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட அடுத்தடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.